ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான பேக் நெக் ப்ளவுஸ் டிசைன் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் பேட் அட்டாச் பண்ணி எப்படி பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ரொம்ப தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ஐ பட்டனில் கொடுக்குற வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போது போட் நெக் வச்சு எப்படி பேக் பார்ட் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் கிளாத்தை ஓப்பன் சைடு என் சைடு இருக்க மாதிரி போட்டிருக்கேன். பேக் பார்ட்டில் ஹூக் பட்டியும் வி பட்டியும் வைக்க போகிறேன். அதனால ஓப்பன் சைடு என் சைடு இருக்க மாதிரி போட்டிருக்கேன். கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டுடலாம். இது வேஸ்ட் ரவுண்டில் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக, அடித்து திருப்புறதுக்காக. இப்போது லைனிங்கோட ஓப்பன் சைட்லேயும் ஒரு 1/2 இன்ச் விட்டுறேன். இது ஹூக் பட்டி வி பட்டி அட்டாச் பண்ணுறதுக்காக. இந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட ஹைட்டு 14 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டுடலாம். ஷோல்டர் 7 இன்ச்சு ஃப்ரண்ட் பார்ட்டில் மார்க் பண்ண அதே மெஷர்மெண்ட்ஸ் தான். போட் நெக் வைக்க போகிறோம், அதனால ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் அப்படியே எடுத்திருக்கோம். ஆர்ம் ஹோல் லென்த்து 7 இன்ச்சு. ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே மார்க் பண்ணிவிட்டு எல் ஷேப்பில் கோடு போட்டுக்கிறேன். செஸ்ட் ரவுண்டு 36 இன்ச்சு. 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 இன்ச் வரும். 1.5 இன்ச் வந்து மார்ஜினுக்காக கொடுத்துக்கலாம். வேஸ்ட் ரவுண்ட் இடுப்பு சுற்றளவு 34 இன்ச்சு. 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 8.5 இன்ச் வரும். 1.5 இன்ச் எப்போ போல் மார்ஜினுக்கு, 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஃபார் டாட்காக விட்டுடலாம். இப்போது வேஸ்ட் ரவுண்டையும் செஸ்ட் ரவுண்டையும் கோடு போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு ஆர்ம் ஹோல் வரைஞ்சிக்கிறேன். நெக் வித் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் யூஸ் பண்ண அதே தான், 4.5 இன்ச்சு. லென்த்து 3 இன்ச் வச்சுருக்கேன். இது போட் நெக்குக்காக மட்டும். நெக் டிசைனை நம்ம பேப்பர் பேஸ்டிங்கில் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பேக் பார்ட்டோட மெஷர்மெண்ட்ஸு. கட் பண்ணிட்டு மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேப்பர் பேஸ்டிங்கில் இப்போ நெக் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். பேப்பர் பேஸ்டிங்கை ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் வித் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு, லென்த்து 12 இன்ச்சில் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். நெக் வித் 4.5 இன்ச்சு, லென்த்து 3 இன்ச்சுக்கு வச்சுட்டு போட் நெக் வரைஞ்சிக்கிறேன். நான் கர்வ் ஸ்கேலை நல்லா டீப்பாக வச்சு போட் நெக் வரைஞ்சிக்கிறேன். கீழே இருக்க டிசைன் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுடலாம். இப்போது செகண்ட் நெக் டிசைனோட லென்த் பார்த்திங்கன்னா 10 இன்ச் இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். வித்து 3.5 இன்ச் மட்டும் வச்சுட்டு பாக்ஸ் போட்டுக்கிறேன். மேலே போட் நெக்குக்கு வச்சு அதே வித்து எடுத்தோம்னா ரொம்ப வைடாக வரும் கீழே இருக்க டிசைனு. எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், அதனால 3.5 இன்ச் மட்டும் வித்து வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த பாக்ஸ்குள்ளேயே செகண்ட் நெக் டிசைனை வரைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம வரைஞ்ச டிசைனுக்கு 1 இன்ச் வைட் இருக்கிற மாதிரி கோடு போட்டுட்டு கட் பண்ணிடலாம் பேப்பர் பேஸ்டிங்கை. பேப்பர் பேஸ்டிங் ரெடி பண்ணியாச்சு. இதை சென்டரில் கட் பண்ணிடலாம்.
பேப்பர் பேஸ்டிங்கை எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத்தில் அயன் பண்ணிவிட்டு நெக் டிசைனில் வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. நம்ம எப்போவும் லைனிங் கிளாத்லேயே வச்சு அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். இப்போது லைனிங் கிளாத்தில் பேப்பர் பேஸ்டிங்கை வச்சு அயன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச் சீம்காக விட்டுருக்கோம். அதை விட்டுட்டு நீட்டாக பேப்பர் பேஸ்டிங்கை அயன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் வச்சுட்டு நீட்டாக பின் பண்ணிக்கோங்க. அந்த பேப்பர் பேஸ்டிங்கோட நெக் லைன்லேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது நெக்கில் அந்த 2 டிசைனுக்கும் நடுவில் ரெடிமேட் நாட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இன்விசிபிளாக எப்படி நாட்டை ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்ம நெக்லைன் தைக்கும் போதே மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்துக்கும் நடுவில் இந்த நாட்டை எங்கே வேணுமோ அங்கே கரெக்டாக வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு மேலேயே ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம நெக்கை ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி டர்ன் பண்ணும்போது கரெக்டாக நாட்டும் வெளியே வந்துடும், நீட்டாகவும் இருக்கும், ஸ்டிச் பண்ணது வெளியே தெரியாத மாதிரி. இப்போது நெக் லைனில் ஸ்டிச் பண்ணிடலாம். அந்த பேப்பர் பேஸ்டிங்க்கு பக்கத்தாலேயே ஸ்டிச் போடணும். பேப்பர் பேஸ்டிங் மேலே போடக்கூடாது. பேப்பர் பேஸ்டிங் மேலே தையல் விழுந்துச்சுன்னா திருப்பும்போது பேப்பர் பேஸ்டிங்கும் சேர்ந்து திரும்பும். அதனால நம்ம டிசைன் சேஞ்ச் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பேப்பர் பேஸ்டிங்க்கு பக்கத்தாலே வர மாதிரி ஸ்டிச் போடுங்க. இப்போது 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு நெக் லைனில் கட் பண்ணிடலாம். டேர்னிங்ஸ்லாம் சின்ன சின்ன கட் போட்டுட்டு டேர்ன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நீட்டாக நம்ம வரைஞ்ச ஷேப்பே கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக் லைனில் போடுற தையல் அந்த பேப்பர் பேஸ்டிங் மேலே விழாத மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் என்ன நெக் வரைஞ்சிங்களோ அது பர்ஃபெக்டாக கிடைக்கும். டர்ன் பண்ணும்போது அந்த நாட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த நாட் வெளியே வந்துடும். நாட் இப்போது இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு சைடையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹூக் பட்டி வி பட்டி ஸ்டிச் பண்ணிடலாம். தைக்கும்போது நான் ஹூக் பட்டியை ரைட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சு தைக்கிறேன். போடும்போது எனக்கு லெஃப்ட் சைடில் வரும். நீங்கள் எப்படி போடுவீங்களோ அதைப்படி வச்சு தைச்சிக்கோங்க. ஹூக் பட்டிக்காக 2 இன்ச் வித்து இருக்க மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். இதுக்கு லைனிங் கிளாத்தே யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் வச்சுட்டு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் போட்டுட்டு பேக் சைடு டர்ன் பண்ணிக்கலாம். நெக் லைனில் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், அதனால் அங்கே மட்டும் மடித்து விட்டு தைச்சிக்கிறேன். ராங் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஹாஃபாக மடிச்சுட்டு இன்னொரு தடவை மடிச்சுட்டு அந்த எட்ஜ் மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். வி பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் கிளாத்தையும் அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். மெயின் ஃபேப்ரிக் கொஞ்சம் லைட்டாக இருக்கனால லைனிங் கிளாத்தோடு அட்டாச் பண்ணியிருக்கேன்.
ப்ளவுஸில் பேக் சைடில் ஹூக் வச்சிங்கன்னா கண்டிப்பாக மெயின் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுங்கள் வி பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நம்ம எப்படியும் ப்ளவுஸ் டைட்டாக தான் போடுவோம். ஹூக் போட்டதுக்கப்புறம் அந்த வி பட்டி அப்படியே தெரியும் வெளியே. லைனிங் கிளாத் யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு கிளாத் மாதிரி தெரியும். அதனால மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக் நல்லா திக்காக இருக்குதுன்னா அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் மட்டும் வச்சு கூட வி பட்டி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது டாட் பிடிச்சிடலாம். சென்டர்லேருந்து 4.5 இன்ச்சுக்கு 4 இன்ச் ஹைட்டில் டாட் பிடிச்சிக்கிறேன். இப்போது வேஸ்ட் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கு 1.5 இன்ச் வித்து இருக்க மாதிரி ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். ஒரு எட்ஜை 1/2 இன்ச்சுக்கு மடித்து அடிச்சுட்டு ப்ளவுஸோட ரைட் சைடில் வேஸ்ட் ரவுண்டில் வச்சுட்டு தைச்சிக்கிறேன். டாப் ஸ்டிச் போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கலாம். ராங் சைடில் திருப்பிட்டு வேணும்னா ஸ்டிச் போட்டுக்கோங்க, இல்லைனா ஹெம் பண்ணிக்கோங்க, நீட்டாக இருக்கும். நெக் டிசைனில் வேணும்னா லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் சிம்பிளாக ஸ்டோன் ஒர்க் பண்ணலான் இருக்கேன். ஸோ நெக்கில் எதுவும் பண்ணலை, நான் ப்ளைனாக விட்டுறேன். அவ்வளோதான், பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். மறக்காமல் தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.